அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். உறங்க செல்வதற்கு முன் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்காமல் உறங்க செல்லாதீர்கள் என்றார்கள். இது எப்படி சாத்தியம்? அலி மௌனமாக இருந்தார்கள். அடுத்து கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் 4000 திர்ஹம் தர்மம் செய்யாமல் உறங்காதீர்கள். இது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அவர்களின் வருமானம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 திர்ஹம் தான். ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவை தௌபா செய்யாமல் உறங்க செல்லாதீர்கள். அவர்கள் இருப்பது மதீனாவில். பல நாள் பயணத்திற்கு அப்பால் இருக்கும் காபாவை எப்படி தினமும் தௌபா செய்வது? அலிவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. தலை கிருவென்று சுற்றியது. சொல்வது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா என்பதால் அமைதியாக இருந்தார்கள். சொர்க்கத்தில் உள்ள உங்களின் இடத்தை பாதுகாக்காமல் தூங்கச் செல்ல வேண்டாம். இதற்கு முன்னால் சொன்னவை உலகத்தில் உள்ளவை. இப்போது சொர்க்கம். தினமும் சொர்க்கத்திற்கு போய்விட்டு வர முடியுமா? கடைசியாக சொன்னார்கள், உன்னுடைய எதிரியை கொல்லாமல் தூங்கி விடாதே. எதிரிகள் ஒருவரா இருவரா? வாளை தூக்கி கொண்டு சுற்ற வேண்டும் போலிருக்கிறதே. இறுதியில் அலி வாயை திறந்தார்கள். யா ரசூலல்லாஹ், மன்னிக்கவும், நீங்கள் சொன்ன எதையும் தினமும் என்னால் செய்ய முடியாதே. நான் என்ன செய்ய என்று பரிதாபமாக கேட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் முடியாது? குர்ஆன் சூராவை தினமும் 3 முறை ஓத முடியாதா? ஓதிவிட்டால் குர்ஆன் முழுவதும் ஓதிய நன்மை கிடைத்துவிடும். தினமும் ஃபாத்திஹா சூராவை 4 முறை ஓதிவிடுங்கள். 4000 திர்ஹம் தர்மம் செய்த நன்மை கிடைத்துவிடும். மதீனாவில் இருந்தால் என்ன? 4ஆம் கலிமா தவ்ஹீத், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆமீன் என்று 10 முறை ஓதிக் கொள்ளுங்கள். காஃபாவை தௌபா செய்து நன்மை கிடைக்கும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலீம் என்று 10 முறை ஓதினால் சொர்க்கத்தில் உங்களுடைய இடம் பாதுகாக்கப்படும். எதிரிகளில் மிகப்பெரிய எதிரி இப்லீஸ். அஸ்தோஃபில்லா என்று ஏதாவது ஒரு இஸ்திஃபாரை 10 முறை ஓதினால் இப்லீஸ் தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு ஓடிவிடுவான். நாமும் குல்ஹுவல்லாஹு சூரா 3 முறை, ஃபாத்திஹா சூரா 4 முறை, 4ஆம் கலிமா 10 முறை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலீம் என்று